ஓகேவா? இது நீ கரெக்ட்டா பாத்தீங்கன்னா இது ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன். ஹெச்னா உன்னோட கொஞ்சம் மார்க்கஸ் ஈஸியா இருக்கும். சரியா? செகண்ட் பார்ட்டுக்கு ஈஸியா இருக்கும். சார் நெகேஷன் ஆர் அண்ட் ஹெச் அண்ட் ஏன் அண்ட் யூஸ் பண்ற? அதே எனக்கு புரியல. எனக்கு இங்கிலீஷ் கிராமர் நான் வீக் மாதிரி வச்சுக்குவேன். அப்ப ஏன் அண்ட் யூஸ் பண்ற? நீ சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலா ரிச்னா நெகேஷன் ஆர் சொல்லிட்டீங்க. அண்ட் ஏன் போடுறோம்? பட்னு சொல்ற விதத்துக்கு ஏன் அண்ட் போடுறோம்? அதனால அப்படின்னு வராதா? ஆனால் அப்படிங்கறதுனால வருதோ? தெரியல சார். அப்படியே அப்ப எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்ச? அதுதான் கீழே ஆர் இருக்கு. ஆருக்கு பதில் மேல பட்டு போய் அடுத்த கொஸ்டின் ஆர் இருக்கு. சரி அடுத்த கொஸ்டின் ஆர் போயிடும். இந்த கொஸ்டின் அண்டு போடலான்னு போட்டோம். இப்படி கெஸ் பண்ணி போடாதடா, புரிஞ்சுட்டு போடு. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. அதனால தான் உன்னை கேட்கறேன் நான். நீ உனக்கு கொஞ்சம் ஐடியா கிளியரா இருக்கும்ல, அதுக்காக கேட்கறேன். ஏன்னா இதுல டிஸ்கஷன் வச்சுக்கிட்டா தான் நல்லா இருக்கும். நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். புவர் அண்டு கேப்பி. சரிங்களா? அவன் வந்து ஏழையா இருந்தாலும் கேப்பியா இருக்கிறான் அப்படிங்கறத மீனிங். சரியா? சரி, நெகேஷன் ஆர் அண்ட் ஆர். மார்க்கஸ் ரிச் ஆர் அன்ஹாப்பி. அப்போ ஆர் அன்ஹாப்பிக்கு நெகேஷன் ஹெச் பண்ணணும். சூப்பர், வெரி குட். செகண்ட் சார் இது வந்துட்டு நெகேஷன் ஆஃப் ஆர் ஆர் ஹெச். ஓ, அப்படி போட்டுறியா? அப்படிதானே பண்ணணும் இல்லையா சார்? ஓகே, நீ சொன்னது கரெக்ட். நெய்தர். ஓகே, நீ சொன்னது கரெக்ட் தான். ரெண்டு விதமா போடலாம். நெகேஷனா ஆர் 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 ஹெச். அப்ப நெகேஷன் ஆர் சரி இல்லைனா நெகேஷன் ஆர் ஆர் அப்படி போட்டுக்கலாம். இது நெகேஷன் ஆர் அண்ட் நெகேஷன் கட்சின்னு போடுவோம். ரெண்டுல இது எது போடணும் கரெக்ட். சரிங்களா? டிமார்க்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? எதர் இதை போடு இல்லை இதை போடு. ரெண்டு இது போடணும் கரெக்ட் தான். சரிங்களா? புரிஞ்சுதாப்பா? மாத்திக்கு இது போடுறதுனா மார்க் போயிடும். ஓகே சார். இதுல என்ன நடக்குது சொல்லு பாப்பா. என்னது சார்? மார்க் இஸ் புவர். சோ அப்ப மார்க் இஸ் புவருக்கு ஆர் ஃபர்ஸ்ட் போடுவோம். நெகேஷன் ஆர் போடுவோம். நெகேஷன் ஆர் போடுவோம். ஆருக்கு ஆர் சிம்பிள் போட்டுட்டு ஹி இஸ் ரிச் அண்ட் அன்ஹாப்பிக்கு ஆர் அண்ட் நெகேஷன் ஹெச். அவ்வளவுதாங்க. சரி, ஓகே சார். இது எழுதி தெரியுதா? எனக்கு டவுட் இருக்குதா? ஓ இல்ல. எனக்கு டவுட் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீ சொன்னது அண்ட் எப்படி போடுவ? ஏன்னா இது வந்து இப்ப போட்டுருவ. நாம செகண்ட் பார்ட் வந்து இம்ப்ரெஷன் தியரி அண்ட் ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் சொல்லி பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் நீ இங்க எழுதுன இருக்கிறீங்க பாத்தியா, இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஈஸியா போட்டுருவ. இங்க என்னாச்சும் தப்பு பண்ணா எனக்கு இங்க சிம்பிள் மாதிரியே முடிஞ்சு போச்சு. சரியா? இந்த இடத்துல நீ சிம்பிள் மாதிரியே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல சிம்பிள் மாதிரியே முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடு. சரியாப்பா? ஓகே சார். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க செகண்ட் क्वेश्चन? அது கன்ஸ்ட்ரக்ட் தி ட்ரூத் டேபிள் மறுபடியும் அதுவே வந்திருக்கு. இல்ல அது ஒரு புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய புக் ரெஃபர் பண்ணி தான் டிஸ்கிரிட் எடுத்துப்பேன். நம்ம முடிச்சிட்டோம்னா அதை லிங்க் பண்ணி நிறைய क्वेश्चन பார்க்கணும்ல, அதுக்காக போட்டுருக்குது. சரியா? ஓகே சார். என்ன டவுட் இருக்குது இதுல? எது டவுட் இருக்குதா? டேபிள் போட்டுருவீல்ல? போட்டுறேன். இந்த டேபிள்ல அது பிரச்சனை இருக்காது. இது பிரச்சனை இருக்காது. இங்க பாருங்க, இந்த இது 3 டேம் வரது நம்ம அங்க கொடுக்கல ஹோம்வொர்க்ல. இது வர 3 டேம். ஆமா சார். இது ஒரு அத ட்ரை பண்ணிட்டா ஸ்கிரீன்ஷாட் போட்டா சரிங்க, நானே எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரி. 5th क्वेश्चन சால்வ் பண்ணணுமா சார்? 5th சால்வ் பண்ணு. அதே மாதிரி 3 ஸ்டேட்மென்ட். 4th क्वेश्चन என்னது? 5th சால்வ் பண்ணு. 4th அதான் இதுல 5th, செகண்ட் 5th. 4th எல்லாமே சால்வ் பண்ணிரேன். 4th அது ஓ 4 ஓகே. பண்ண முடியுமா? மொத்தமா 4 क्वेश्चन ஹோம்வொர்க். ஓகேவா? இந்த ரெண்டு அனுப்பிடுறேன் சார். உங்களுக்கு அனுப்புன 2 ஹோம்வொர்க் பண்ணிடுறேன். சரி. அப்புறம் இந்த தேர்ட் ஒன் வந்து ஸ்டேட்மென்ட். ஸ்டேட்மென்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணி போடுவ? For what truth values will the following statement be true? இங்க இருக்க ஸ்டேட்மென்ட். It is not the case that houses are cold or haunted, and it is false that cottages are warm or houses ugly.
மொத்தமா 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 4 ஸ்டேட்மெண்ட் ஒரு நோட்டேஷன் நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தனித்தனி நோட்டேஷன் நோட் பண்ணிக்கோ. சார் ஹவுசஸ் ஆர் கோல்டுக்கு வந்துட்டு ஏ வச்சுக்கலாம். ஹாண்டடுக்கு வந்துட்டு பி வச்சுக்கலாம். காட்டேஜஸ் ஆர் வார்ம் வந்துட்டு சி. காட்டேஜஸ் ஹவுசஸ் ஆர் அக்லி வந்துட்டு டி. டின்னு வச்சுக்கோ. ஓகே, அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிடு. It is not the case that houses are cold or haunted. சார் அப்போ நெகேஷன் ஆஃப் ஏ ஆர் பி. சூப்பர், கரெக்ட். அண்ட் சிம்பிளே போட்டுக்கலாம். அண்டுக்கு அண்ட் சிம்பிள் சார். அண்ட் நெகேஷன் ஆஃப் காட்டேஜஸ் ஆர் வார்ம் சி ஆர் டி. தனித்தனி நெகேஷன் வருமா இல்ல ஒரே நெகேஷன்? இல்ல நான் தான் ஹவுசஸ் ஆர் அக்லியே வந்துட்டு டீன் தான் எடுத்திருக்கேன். மொத்த நெகேஷன் தானே சார் வரும் இல்லையா? ஓ இல்ல, தனித்தனி நெகேஷன் வரும் சார். அண்டுக்கு அப்புறம் சி அண்ட் நெகேஷன் டி சார். இல்ல நெகேஷன் சி அண்ட் டி. ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். பிராக்கெட் வருமா பிராக்கெட் வராதா சார்? ஒரே நிமிஷம். பிராக்கெட் போட்டு நெகேஷன் சி. இல்ல கரெக்ட் தான் சார், நெகேஷன் வெளியில தான் வரும். ஓகே, அப்ப நெகேஷன் வெளியே போட்டு என்ன எழுதுங்க? சி ஆர் டி. டி ஆர் டி. ஏன்னா இது நெகட்டிவ் எழுது, ஹவுஸ் ஆர் அக்லி தான் எழுதுகிற, அதனால வந்து உனக்கு நெகேஷன் வராது, வெளியே தான் வரும். கரெக்டா? எஸ் சார். அப்படி சார் அதான் காமனா வெளில ஃபால்ஸ்னு போட்டுட்டாங்க. ஃபால்ஸ்னு போட்டு. ஓகே, அதான் இந்த மாதிரி டிஸ்கஷன் வரும். கிராமர் கரெக்டா புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி டிஸ்கஷன் நீ கரெக்டா பார்த்து பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. வேற என்ன வேணும்? வேற அவ்வளவுதான் சார். சரி, அப்போ இந்த எக்ஸசைஸ் ஆக்சுவலாக ஒரு புக்ல இருந்து எடுத்த எக்ஸசைஸ் தான். இது எல்லாமே போட்டுருவீங்க அப்படிதானே? ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல? சரி, நீங்க சால்வ் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு முடிச்சிடலாமா இல்ல என்ன சொல்ல வேண்டியது?